சன் டிவில திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 12 மணிக்கு ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய சீரியல் தான் புனிதா. இந்த சீரியல் போன வருஷம் டிசம்பர் மாசம் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த சீரியல் இப்போ 325 எபிசோடுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு வருது. அம்மா மகள் பாசத்தை மையமா வச்சு புனிதா சீரியல் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீரியல்ல நாயகனா கார்த்திக் வாசு நடிச்சிட்டு வந்தாரு. இப்போ திடீர்னு கார்த்திக் வாசு புனிதா சீரியலை விட்டு விலகி இருக்காரு. அவர் ஏன் திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகினாரு அப்படிங்கிற காரணத்தை இப்போ நாம இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். புனிதா சீரியல்ல நிமிஷ்கா கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க. இவங்க சன் டிவில ஒளிபரப்பான கண்ணான கண்ணே அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியல்ல நாயகியா நடிச்சவங்க. கண்ணான கண்ணே சீரியல் அளவுக்கு அவங்களுக்கு புனிதா சீரியல் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல்ல கதாநாயகனா கார்த்திக் வாசு அப்படிங்கிறவரு நடிச்சிட்டு வந்தாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு இருந்த புனிதா சீரியல்ல இருந்து திடீர்னு கார்த்திக் வாசு விலகி இருக்காரு. அவருக்கு பதிலா வேற ஒரு ஹீரோ களமிறங்கி இருக்காரு. கார்த்திக் வாசுவுக்கு பதிலா சுரேந்தர் புனிதா சீரியல்ல ஹீரோவா நடிக்க கமிட் ஆயிருக்காரு. சீரியலோட ஹீரோ மாற்றப்பட்டிருக்கிறதால ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கார்த்திக் வாசு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சுரேந்தர் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவர்வாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே சமயம் கார்த்திக் வாசு தவிர்க்க முடியாத காரணங்களாலதான் இந்த சீரியலை விட்டு விலகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கார்த்திக் வாசு இந்த சீரியல்ல இருந்து விலகினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.